கண்ணா குஞ்சி, நீ இறைய சாப்பிட்டுட்டு எங்க போயிட்டு இருக்க? ரொம்ப தூரம் எல்லாம் போக கூடாது. அதே மாதிரி சாப்பிட்டுட்டு நான் தூரமா போயிட்டேன்னா அதுல என்ன இருக்கு? நான் தான் உங்க கண்ணுக்கு தெரியறேன்ல. அட அதுக்கு இல்ல, உனக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அம்மான்றவ நாலா பக்கமும் உங்க மேல கவனத்தை வச்சிருப்பா. எப்ப பார்த்தாலும் அம்மாவோட அட்வைஸ கேட்டு கேட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. வாழ்றதுக்கு சுதந்திரமே கிடையாது. அப்படி ஏதாவது எங்களுக்கு ஆபத்து வந்ததுன்னா எங்களை நாங்களே காப்பாத்திக்க முடியும். இது எல்லாமே உங்களோட முட்டாள்தனம். எதிரிங்க உங்களை தூக்கிட்டு போறதுக்கு தயாரா இருப்பாங்க. நீங்க மட்டும் பெரியவங்க ஆயிட்டீங்கன்னா எங்க வேணாலும் போலாம், என்ன வேணா சாப்பிடலாம். என்ன நடந்தாலும் சரி, நாங்க இன்னைக்கு வயலுக்கு போய் விளையாடுவோம். அதெல்லாம் நடக்காது குழந்தைங்களா. நாங்க இல்லாம நீங்க எங்கேயும் போக கூடாது. நாங்க போவோம், வயலுக்கு நாங்க கண்டிப்பா போவோம். நீங்களாம் அங்க வர வேண்டிய அவசியம் இல்லம்மா. நில்லுங்க பசங்களா, போகாதீங்க போகாதீங்க. யாரெல்லாம் அம்மாவோட பேச்சு கேட்க மாட்டீங்களோ, திமிரா நடந்துக்கிறீங்களோ, அனுபவத்தாலதான் கத்துப்பாங்க. வேற என்ன சொல்றது? பசங்களா, அம்மாவோட பேச்ச கேட்கலன்னா அது ஆபத்துல தான் முடியும். நான் எதுவும் சொல்லல, அவதான் சொன்னா. வா, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, பசங்களுக்கு எப்பவுமே துணையா இருக்கணும்னு. அப்படி நாங்க சரியான நேரத்துக்கு வராம இருந்திருந்தா அந்த துஷ்ட கருடன் ஒரே நிமிஷத்துல நான் சொன்னதை கேட்காதாலதான் இப்படி ஆயிடுச்சு. அவங்க புகார் பண்றாங்க. அதாவது அவங்க அம்மா எப்பவுமே அவங்க பின்னாடி வராங்களா, அதனால இவங்க எல்லாருக்கும் தொந்தரவா இருக்கான். பசங்க எல்லாரும் இங்க வாங்க. அம்மா உங்களை கவனிச்சுக்கிறது கஷ்டப்படுத்துற மாதிரி அர்த்தம்னு யார் உங்களுக்கு சொன்னது சொல்லுங்க. இவன் தான் சொன்னான். ஐயோ, நான் சொல்லல. அப்படின்னு சொன்னது இவன் தான். இப்பவாது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அதாவது அப்பா அம்மா கூட இல்லனா உங்களுக்கு என்ன ஆகும்னு. நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இனி அம்மா சொன்ன வார்த்தையை நாங்க மதிச்சு கேட்டுக்கிறோம். பசங்களா, சொல்ற பேச்ச கேட்கலனா இப்படிதான் ஆபத்து ஏற்படும். அதனால நீங்க அப்பா அம்மா சொல்றத நல்லபடியா கேட்கணும். அப்படி நடுவுல அந்த சேவலுங்க மட்டும் வராம இருந்ததுன்னா நான் அந்த கோழி குஞ்சுங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு பறந்திருப்பேன். மறுபடியும் அதே மாதிரி செய்யறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒன்னு புரிஞ்சிக்க, எது நடந்தாலும் அது நன்மைக்கு தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். சந்தோஷமா இருக்கணுமா? அந்த சேவலுங்கெல்லாம் என் முதுகுல ஏறிக்கிட்டு என் தலைய கொத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. கோமன் மாஸ்டர், என்னால இந்த வழியை தாங்கிக்க முடியல. அந்த 2 பலமான சேவல்கள் அந்த கோழிங்களுக்கு முக்கியமான சக்தி. அதுங்க இருக்கிற வரைக்கும் அதுங்களோட குட்டி கோழிங்களை நீ தொட்டு கூட பார்க்க முடியாது, புரிஞ்சுக்க. எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது. அப்புறம் இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா நான் பட்னியாதான் சாகணும் போல இருக்கு. அப்ப அந்த 2 சேவலுங்களுக்கு நடுவுல நீ சண்டைய மூட்டி விட்டேன்னாதான் நீ நினைக்கிற காரியத்தை உன்னால செய்ய முடியும். மாஸ்டர், அவங்க 2 பேருக்குள்ள சண்டை உருவாக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா மாஸ்டர்? ஒரு வழி இருக்கு. இந்த கோமன் மாஸ்டர் உனக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன். அங்க பாருங்க, கருட பருவ. நேத்து ஒரு விஷயம் நடந்தது இல்ல, அதுல உனக்கு திருப்தி ஏற்படலையா? நான் திருப்தியா தான் இருக்கேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஒரே நாள்ல நல்லவன் ஆக்கிட்டீங்க. உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க 2 பேருக்கும் மனமாற நன்றி சொல்றேன். உங்களுக்கு இது நல்லது தானே? அது சரி, உங்க 2 பேர்ல யாரு லீடரு? லீடரா? எங்களுக்குள்ள அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஜனங்களோட மனசுல யாராவது ஒரு ஆள் லீடரா இருக்கணும்ல. அப்படிப்பட்ட ஒரு லீடர் ரொம்ப பலசாலியா இருக்கணும். உங்க 2 பேருக்குள்ள யாருக்கு பலம் அதிகமா இருக்கோ அவங்க தான் லீடரா இருக்க முடியும்.
இப்ப எனக்கு சொல்லுங்க, உங்க 2 பேர்ல ரொம்ப சக்தி வாய்ந்தது யாருன்னு இப்ப எனக்கு சொல்லுங்க. அங்கவலன் அங்கிள் தான் எல்லாத்தையும் விட பலசாலி. அட இல்ல, தங்கவேல அங்கிள் தான் ரொம்பவே சக்திசாலி. நாங்க 2 பேருமே சமமான சக்திசாலிங்க தான். ஏய், அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்ல. ஒரு கூட்டத்துல யாராவது ஒரு ஆள் எல்லாத்தை விட ரொம்ப புத்திசாலி அப்புறம் ரொம்ப சக்திசாலியா இருப்பாங்க. பாத்தீங்களா? நீங்களே உங்க கூட்டத்துக்குள்ள ஒரு முடிவே இல்லாம இருக்கீங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, உங்கள சக்திசாலி யாரு? சக்திசாலினா அது நான் தான். நீயா? நிஜமாவா? அப்படி நீ விருப்பப்பட்டா 2 பேரும் போட்டி சண்டை வச்சுப்போம். அப்ப யாரு ரொம்ப சக்தியானவங்கன்னு தெரிஞ்சிடும். சரி வா, அதையும் பாத்துரலாம். கொத்து கொத்து, அப்படிதான் அப்படிதான், அத கொத்து. நீ என்ன பாக்குற? அத கொத்து. பறந்து பறந்து கொத்து. அப்படிதான் கொத்து, அவனை தோக்கடி. சேவல்களோட அஜாக்கிரதனால அது அந்த கருட பறவையோட துஷ்ட எண்ணமே தெரியாம போயிடுச்சு. அதனால 2 சேவல்களுமே சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் அவங்க ரொம்ப ஆபத்தா மாறிட்டாங்க. கொத்துங்க, நல்லா கொத்திக்கோங்க, கழுத்தை வெட்டிக்கோங்க, நல்லா கொத்திக்கோங்க. ரொம்ப நல்லது. முதல்ல நான் அரை உயிரோட இருக்கிற அந்த வெள்ளனை தூக்கிட்டு போறேன். ஓ, இதெல்லாம் செய்யறது எவ்வளவு சுலபமான விஷயம். அந்த காமன் மாஸ்டரோட புத்திசாலித்தனம் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இங்க எங்க திரும்பி பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் ஒரே சிக்கன் கடையா இருக்குதே. ஒரு சந்து பொந்து கூட விடல, எல்லா இடத்துலயும் சிக்கன் கடை திறந்திருக்கிறாங்க. நம்ம வேலை ஈஸியா முடிஞ்சிடும் போல இருக்கே. பகல்ல ஊருக்குள்ள தைரியமா சுத்தி தெரிஞ்சா கோழியை விட்டு தள்ளுங்க, ஒரு கோழி இறக கூட கிடைக்க மாட்டேங்குதே. ரொம்ப மோசமாயிடுச்சுப்பா. இது கோழியோட இறகாச்சே. அப்படின்னா இந்த வீட்டுல கோழி இருக்குன்னு தான் அர்த்தம். பிரமாதம். என்னோட தலை என்னது இது? அம்மா, என்னோட டெக்ஸ்ட் புக்கை காணோம். டெக்ஸ்ட் புக்கை காணுமா? நாளைக்கு உனக்கு பரீட்சை இருக்குல்ல, புஸ்தகம் அங்கதான்ப்பா இருக்கும், நல்லா தேடி பாரு. அடடா, கெட்டிக்காரா. பொல்லாத ஆளா இருப்பாங்க போல இருக்குதே. புத்தகத்தை தூக்கி வெளியில போட்டுட்டு அத காணோம்னு சொல்றியா நீ? படிக்காம இருக்கிறதுக்காக பசங்க என்னெல்லாம் கோல்மால் வேலை பண்றாங்க. ஆஹா, இது நாட்டுக்கோழி குஞ்சாச்சே. வாங்க வாங்க செல்லங்களா, வாங்க. இந்த வீட்டுல ஏகப்பட்ட கோழிகள் இருக்கும் போல இருக்குதே. இன்னைக்கு என் காட்டுல மழைதான். மெதுவா சாப்பிட்டா எவ்வளவு வேணா சாப்பிடலாம்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தா ஒவ்வொரு கோழி குஞ்சா மெதுவா புடிச்சு நம்ம வயித்தை ஃபுல்லாக்கிக்கலாம். அதிர்ஷ்டம் வரும்போது இப்படிதான் மொத்தமா வரும்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு கோழி பண்ணையே இருக்குது. இது மொத்தத்தையும் நான் ஒருத்தனே தின்ன போற நினைக்கும் போது ஆமா, இவங்களுக்கு நம்ம என்றதுக்கு கத்து கொடுத்தோம்ல, இனிமே நம்ம ஏபிசிடி கத்து கொடுக்கலாமா? ஏபிசிடியா? அப்படின்னா என்னம்மா? இங்கிலீஷ் எழுத்துக்கள் தான். ஏபிசிடி படிக்கலாமா? ஆனால் எப்படி படிக்க வைக்கிறது? யார் கற்றுக் கொடுப்பாங்க? அதுக்கு ஏபிசிடி தெரிஞ்ச நல்ல ஒரு மாஸ்டரை நியமிக்கணும். நான் வெளியில் விசாரிச்சு பார்க்குறேன். என்னுடைய நீண்ட நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறிடும் போல இருக்குதே. என்ன ஆனாலும் சரி,
இவங்களுக்கு இப்ப தேவை ஏபிசிடி சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு மாஸ்டர். ஆனா எனக்கு தேவைப்படுறது இந்த கோழி குஞ்சுகள் தான். இங்க எல்லாரோடைய ஆவலும் நிறைவேறணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. சக்சஸ்! நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். ஆனா ஏபிசிடி கத்துத்தர அளவுக்கு ஒரு ஆள் கூட இங்கே இல்லை. ஹலோ, ஹவ் ஆர் யூ கோழி அப்பா அப்புறம் கோழி அம்மா? ஹாய் ஹாய் சில்ட்ரன்ஸ், ஆர் யூ ஹாப்பி? என்னது காஃபியா? அம்மா, அந்த ஆள் காஃபி கேக்குறாரு பாருங்க. ஐயே, காஃபி டீ எல்லாம் ஒன்றும் கேட்கல குழந்தைகளா. ஹாப்பி, சந்தோஷம். இங்கிலீஷுமா? அட இங்கிலீஷுங்க. இங்கிலீஷா? ஆமா, நீங்க யாரு? ஐ எம் சாரி, என்னை அறிமுகப்படுத்திக்க நான் மறந்து போயிட்டேன். நான் குள்ளநரி இங்கிலீஷ் மாஸ்டர். காட்டுக்குள்ள ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் நடத்திட்டு இருக்கேங்க. படிப்பறிவே இல்லாத ஒருத்தனை கூட சரளமா இங்கிலீஷ் பேசுற அளவுக்கு ட்ரெயின் பண்றதுக்கு என்னால மட்டும்தான் முடியும். போன முறை வந்த பேட்ச்ல 2 நல்ல நாட்டுக்கோழி குடும்பங்கள் கூட இருந்துச்சு தெரியுமா? ஒரே சிட்டிங்ல அந்த மொத்த கோழி குடும்பத்துக்கும் இங்கிலீஷ் பேச சொல்லி கொடுத்தவன் தான் இந்த டீச்சர். காட்டுக்குள்ள வந்து படிக்க கஷ்டமா இருக்கிற சிலருக்கு நான் அவங்க வீட்டுக்கே வந்து சொல்லி கொடுக்கிற வழக்கம் எனக்கு இருக்குதே. அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்க. அப்படின்னா எங்க குழந்தைங்களுக்கு ஏபிசிடி கத்து கொடுப்பீங்களா? ஓ, அதுக்கு என்னங்க, என்னுடைய வேலையே சொல்லப்போனா அதுதானே. பசங்களோட படிப்பை பத்தி நீங்க மறந்துருங்க. அப்புறம் உங்க விஷயம் என்னது? எங்க விஷயமா? இல்ல, அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்களும் இங்கிலீஷ் கத்துக்கலாமேன்னு. படிக்கிறதுக்கு ஆர்வம் வந்துட்டா அதுக்கு வயசு வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. ஆமா ஆமா. ஓ, இதுக்கு மேல நாங்க படிச்சு என்ன பண்ண போறோம்? நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிறேன். நீங்க உங்களோட சொந்தக்கார கோழிங்க அப்புறம் பக்கத்து வீட்டு கோழிங்க எல்லார்கிட்டையும் சொல்லி அவங்கள என்கிட்ட வர சொல்லுங்க. எல்லாரையும் ஒரே நேரத்துல ஒன்னா சேர்ந்து அப்படியே கிளாஸ் எடுத்துறேன்னு சொல்ல வந்தேன். அவங்கெல்லாம் நம்ம அப்புறமா கூப்பிடலாம். இப்போதைக்கு மாஸ்டர், முதல்ல எங்க குழந்தைங்களுக்கு கத்து கொடுங்க. ஓகே ஓகே ஓகே, முதல்ல அவங்கள படிக்க வைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க வாங்க, நம்ம போய் ஏபிசிடி கத்துக்கணும் இல்லையா? அம்மாவை காணுமே. சீக்கிரம் வரேன்னு தானே சொன்னாங்க. வரும்போது எனக்கு ஒரு gift தரேன்னு சொன்னாங்க. எனக்கும் தான், எனக்கு தரேன்னு சொன்னாங்க. ஐயா, அம்மா வந்தாச்சு. கையில கிஃப்டும் இருக்கு. பால் தானே நினைக்கிறேன். ஹாய், பால் தான். நிறைய பால் இருக்கே. குழந்தைகளே, இதுதான் நான் சொன்ன பரிசு. எல்லோரும் பாத்துக்கோங்க, உங்களுக்கு விளையாடுறதுக்கான பந்துகள். எல்லோருக்கும் பந்து தரேன். நல்ல பிள்ளைகளா வந்து வரிசையா நில்லுங்க. கொல்லாமே. சொல்லு பேச்சு கேக்குற குழந்தைகளா இருக்கீங்களே. 1வது கோழி ஓடிவா, நான் ஒரு மஞ்ச பந்து தரேன். பந்தோட நிறம் என்ன? ஜெமந்திப்பூ மாதிரி மஞ்சள் நிறம். ஜெமந்திப்பூ மாதிரி மஞ்சள் நிறம். 2வது கோழி ஓடிவா, நான் ஒரு பச்சை பந்து தரேன். பந்தோட நிறம் என்ன? செடிகளின் இலைகளின் பச்சை நிறம். செடிகளின் இலைகளின் பச்சை நிறம். 3வது கோழி ஓடிவா, நான் ஒரு சிகப்பு பந்து தரேன்.
பந்தோட நிறம் என்ன? செம்பருத்தி பூவோட சிகப்பு நிறம். செம்பருத்தி பூவோட சிகப்பு நிறம். 4வது கோழி ஓடி வா, நான் ஒரு வெள்ளை பந்து தரேன். பந்தோட நிறம் என்ன? மல்லிகை பூவோட வெள்ளை நிறம். மல்லிகை பூவோட வெள்ளை நிறம். 5வது கோழி ஓடி வா, நான் ஒரு நீல பந்து தரேன். பந்தோட நிறம் என்ன? வானத்தோட நீல நிறம். வானத்தோட நீல நிறம். அம்மா, நாங்க போய் விளையாடட்டுமா? போங்க, கவனமா இருக்கணும். என்ன என்னாச்சு பிள்ளைங்களே? என்னோட மஞ்ச பந்து. இல்ல, யார் இங்க பல்ல நோண்டி வச்சிருக்கா? ஆமா, யார் இந்த பல்ல இங்க நோண்டி வச்சது? ஆமா, சரிதான். நான் தான் நண்பர்களே, நான் இந்த குழியில தான் வாழ்றேன். ஆமா குழந்தைகளே, இதுதான் நண்டு மாமா. மாமா இப்படி குழி தோண்டி அங்கே தான் தங்குவாரு. ஐயோ, இதுக்குள்ள இருந்தா பசிக்காதா? மாமாவும் நம்மை போல தயிரை தேடி வெளியே இறங்குவாங்க. எதிரிங்களை பார்த்தா ஓடி வந்து பொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்குவாரு. அப்படியா? நல்லா இருக்கே இந்த ஐடியா கூட. என்னோட மஞ்ச பந்து. நண்டு மாமா, குழந்தைங்க வேணும்னு பண்ணல. பந்து தெரியாம குழியில விழுந்துருச்சு. உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே இல்ல? என்ன பிரச்சனை? பிள்ளைங்க விளையாடுறப்போ இதெல்லாம் சகஜம்தான். இனியும் தேவைப்பட்டா கூப்பிடுங்க, நான் எடுத்து தரேன். அது பரவாயில்லையே. அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கும். பிள்ளைகளே, நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. உங்களுடைய பந்தை எடுத்து தந்த நண்டு மாமாவுக்கு நன்றி சொல்லலையா? நன்றி நண்டு மாமா, நன்றி. பரவாயில்ல, நல்ல பிள்ளைங்க. அம்மா அம்மா, இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? நதியோரத்துக்கு தான் போறோமா? இல்ல, அந்த பூ மரத்துக்கிட்ட தான் போறோமா? இல்ல இல்ல, மாமர தோட்டத்துக்கு தான் போறோம் போல இருக்கு. இல்ல, கோமர மலை கிட்ட தான் போறோம். என்னோட செல்ல குட்டிங்களா, ஆளாளுக்கு என்னென்னவோ சொல்றீங்களே. இன்னைக்கு நம்ம போறது அந்த மாதிரி இடங்களுக்கு இல்ல. இத பாத்தியா? அதோ தெரியுது பாரு, அந்த மாமரத்துக்கு தான் போறோம். ஐயா, ஜாலி!
செல்ல குட்டிங்களா, இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல விளையாடலாமா? அட நல்லா ஜாலியா இருக்கும் போல இருக்கே. பாத்தீங்களா, மஞ்சாடி விதைகள் பாத்தீங்களா? அதை வச்சு விளையாடலாம். நம்ம இத அப்படியே அள்ளி அள்ளி எடுக்கலாமா? எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. எனக்கும் நிறைய கிடைச்சிருக்கு. இல்ல இல்ல, எனக்கு தான் ரொம்ப அதிகமா கிடைச்சிருக்கு. எல்லாரை விட அதிகமா எனக்கு தான் நிறைய கிடைச்சிருக்கு. மஞ்சாடி விதைகள் யாருக்கு அதிகமா கிடைச்சது? உங்களுக்கெல்லாம் எப்படி புரிஞ்சுது? பார்த்தாலே தெரியுமே. ஆமா ஆமா. உங்களுக்கு யாருக்கு மஞ்சாடி விதைகள் அதிகமா கிடைச்சதுன்னு புரிஞ்சுக்கணும்னா அது எண்ணி பார்த்தா தான் தெரியும். அது எப்படி? தோ இப்படிதான். 1 1. நல்லா இருக்கு. நீங்க எடுத்த மஞ்சாடி விதைகளை ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க இடத்துல போய் வைங்க. இனி 2 1 1 2 2. ஒன்னு ஒன்னு 2. மஞ்சாடி விதைகள் 2 ஆயிடுச்சு. 3 2 1 3 3. ரெண்டு ஒன்னு 3. மஞ்சாடி விதைகள் 3 ஆயிடுச்சு. 4 3 1 4 4. மூணு ஒன்னு 4. மஞ்சாடி விதைகள் 4 ஆயிடுச்சு. 5 4 1 5 5. ஐந்து 4 1 5. மஞ்சாட விதைகள் 5 ஆயிடுச்சு. 6 5 1 6 6. ஐந்து ஒன்னும் 6. மஞ்சாடி விதைகள் 6 ஆயிடுச்சு. 6 எப்பவும் ஜோர்தான். அடுத்தது 7 6 1 7 7. ஆறு ஒன்னு 7. மஞ்சாட விதைகள் 7 ஆச்சு. 8 7 1 8 8. ஏழு ஒன்னு 8. மஞ்சாடி விதைகள் 8 ஆயிடுச்சு. 9 8 1 9 9.
எட்டு ஒண்ணு 9. மஞ்சாடி விதைகள் 9 ஆயிடுச்சு. இனி 10. 9 1 10. 10. ஒன்பது ஒண்ணு 10. மஞ்சாட விதைகள் 10 ஆச்சு. 10 நாளே அது முத்துதான். நம்ம எல்லாரும் இப்போ ஒண்ணா இருக்கோம். ஒண்ணா இருக்கும்போது எல்லாமே நல்லா இருந்துச்சுல்ல?